வணக்கம் நேர்களே. இன்று முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. ரொம்ப பிரமாதமான அறிவிப்பு. உயர்நீதிமன்றம் நேற்று வெளியிட்ட கருத்துக்களை மிக தீவிரமாக ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு உடனே விசாரணையை தொடங்கும். சிறப்பு புலனாய்வு குழு மூலம் அனைத்து உண்மைகளும் வெளியில கொண்டுட்டு வருவோம். இது தமிழ்நாடோட முதலமைச்சரா நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, துறைசார் வல்லுநர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சியின் செயல்பாட்டாளர்கள் என்று எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு ஒரு நீண்ட கால செயல்பாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் முக்கியமான ஒண்ணு, அரசியல் நோக்கத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லாம அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நீண்ட கால தீர்வையோ சொல்லணும். உங்களுடைய யோசனைகள், அனைவரது யோசனைகள், ஆலோசனைகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஒரு நீண்ட கால தீர்வு நிச்சயமாக செயல்படுத்தப்படும்னு ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, வேற யாரும் விஜயோ தாவேக்கா பண்ணதெல்லாம் எல்லாருமே கோர்ட்ல, ஹைகோர்ட்ல இருந்து கீழ்ல இருக்க பொதுமக்கள் வரைக்கும் விஜய் தாவேக்கா பண்ணதுதான் மிகப்பெரிய தப்புன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மையை சொல்றாங்க. ஆனா ஒரு 2 பேர் மட்டும் எப்படியாவது விஜயை கொண்டுட்டு வந்து நம்ம கூட்டணிக்குள்ள சேர்க்கணும்னு அதிமுக எடப்பாடி பழனிசாமி குரூப்பும், பாஜக கேட்கவே வேணாம், பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல இடமே இல்லை, அது யார்கிட்டயாவது உட்கார்ந்து முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஒட்டுண்ணியா உட்கார்ந்து ரத்தத்தை உறிஞ்சணுங்கிறதுக்காக இப்ப விஜயை எப்படியாவது காப்பாத்தி தன்னுடைய கூட்டணியில சேர்க்கணுங்கிறதுனால இல்லாத கதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆர்எஸ்எஸ் ஆச்சே, ஆர்எஸ்எஸ் ஓட வழிகாட்டுதல் ஆச்சே, அது அப்படித்தான் இருக்கும். ஆனா ஆர்எஸ்எஸ் திராவிடம் எப்படி அடிச்சு நொறுக்குதுங்கிறது ஒவ்வொரு தடவையும் ப்ரூஃப் ஆயிட்டு இருக்குது. இது கண்டிப்பாக இந்த முறையும், எத்தனாவது முறை இது, எத்தனையோ முறையில பாஜகவை மண்ண கம்ப வச்சாச்சு, திருப்பி திருப்பி அடி வாங்கிட்டு இருக்கு.